ஸோ ஆக்சுவலி நான் எப்படி இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்னா, இப்போ நெறைய பேர் வந்து நெறைய பேர பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. நெறைய பேர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. நான் 2 விதமாவும் இன்ஸ்பயர் ஆவேன். ஸோ அது எப்படி சொல்றது? இன்ஸ்பயர் ஆவறதுன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இப்ப யாராவது ஏதாவது பண்றாங்க, அது யாருக்காவது பாதிக்குதுன்னா, ஓ! இப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் என்ன நெறைய மாத்துவேன். ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கிறீங்க. ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பார்க்கும்போது, அதுலயும் நெறைய பேர் இருக்காங்க. ஒருத்தங்களோட ஸ்ட்ரகிள் வந்து நம்ம சும்மா சொல்லிட முடியாது. ஸோ இப்ப எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து சமந்தா அப்படின்றனால நான் இப்ப அவங்கள சொல்றேன். இப்ப சமந்தா மேம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல்லாவரம் அவங்க வீடு. ஸோ ஒரு பல்லாவரத்துலேருந்து ஒரு பொண்ணு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம, இவ்ளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணி, இப்போ ஒரு பேன் இண்டியன் ஹீரோயினா இருக்காங்கன்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம்ல. ஸோ அந்த மாதிரி நான் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்குறேன். ஏன்னா என் வீடு பக்கத்துல ஊரப்பாக்கம் தான். ஸோ நான் கூட அப்படி வரலாம்ல. ஸோ அப்படின்னு பல்லாவரத்துக்கு ஊரும் பக்கத்துக்கு 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் இல்ல. ஆமா. ஸோ அதனால வந்துரலாம். இல்ல நிஜமாவே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு ஆல்சோ ரேகா மேம் அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெறைய பேர் இருக்காங்க.